வெல்கம் டு சிவா அருண் டிவி. நம்ம சிவா அருண் டிவியில் இன்றைக்கி நம்ம வந்து கோத்தகிரி பகுதியில் கொட்டக்கம்பா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து கமெண்ட்டில் கேட்டீங்க, டீ ஃபேக்ட்ரியில் வந்து எங்களுக்கு வந்து டீ தூள் வாங்குறதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பிளேஸை வந்து நீங்கள் வீடியோ பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு வந்து தீபிகா டீ ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. டீ வந்து எப்படி வந்து தேயிலையிலேருந்து பறிச்சுட்டு வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்து ரசிக்க போகிறோம். டீ ஃபேக்ட்ரி மூலமா நீங்கள் வந்து ஒரு டீ தூள் வாங்கி பயனடையலாம். அதே சமயம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பேர வேலைமாங்க. அப்படிங்களா? எத்தனை ஆண்டுகளாக இந்த தேயிலையை பறிச்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் எங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து ஸ்கூலில் போலிங்க. எங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த வேலை தாங்க இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வேலை தாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இது தூளை எடுக்கிற மாதிரிங்க. இது வந்து விலை அதிகங்க. ஓகே, இது நீங்கள் வந்து 1 கிலோ நீங்கள் பறித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ரூபா, ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க? நாங்கள் இப்போ வந்துங்க 350 ரூபா சம்பளம். சீசனில் 30 கிலோவுக்கு மேலே 5 ரூபா இருக்குதுங்க. காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க பறிக்க? காலையில் நாங்கள் வந்து 9 மணிக்கு வந்துடுவோங்க. 9 மணிக்கு வந்துட்டு 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த வேலை தான் பண்ணுவீங்க. மத்தியானம் சாப்பாடு. காட்டு எருமை தொல்லை எல்லாம் இருக்குங்களா? காட்டு எருமை எல்லாம் இருக்குதுங்க. அப்படி மேய்ங்க நாங்கள் இப்படி இலைய எடுக்கணும். ஒன்றும் பண்ணாது இல்லைங்களா? அது போகிற வழியில் போனால் நம்மளை முட்டி தூக்கி எரிச்சிடும். அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா. ஆமாங்க. ரமேஷ், லீஸ் தோட்டம் பிடிச்சிருக்கோம் சார். தோட்டம் சொந்தமாக வச்சுக்கிறவங்கள்ட்ட லீஸ்க்கு வாங்கியிருக்கிறோம். அதுலேருந்து தேயிலை இலையை பறிச்சுட்டு வந்து இங்கே போட்டோம்னா அந்த ரேட்டு தேயிலைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை கொடுத்துருவாங்க. ரெகுலராக கொண்டு வருவீங்க? ரெகுலராக கொண்டு வருவோம் சார். கிலோ என்ன ரேட்டுக்கு இங்கே? கிலோ 20, 23. மந்த்லி மாறும் சார் ரேட்டு. 20லேருந்து 28க்குள்ளே அந்த ரேட் இருக்கும். தினசரி எவ்வளோ கிலோ வந்து நீங்கள் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க சார்? நாங்கள் ரெகுலராக மந்த்லி ஒரு 300, 400 அந்த மாதிரி கொண்டு வந்து. நீங்கள் இந்த ஃபேக்ட்ரியில் மட்டும்தான் டைப் வச்சுருக்கீங்க? நாங்கள் லோக்கல் தான் சார். லோக்கல்னால இதுதான் எங்களுக்கு ஃபேக்ட்ரி என்ன பக்கங்கிறதுனால இங்கே தான் வேலை முதல்ல பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்னுடைய பேர் மனோஜ். நான் இங்கே மெக்கானிக் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். ஓகே. ப்ளஸ் ப்ரொடக்ஷன்லேயும் இருக்கேன். ஓகே. இங்கே வந்து நான் ஒரு 14 இயர்ஸாக இருக்கேன். ஓகே. சரி, இந்த தீபிகா டீ ஃபேக்ட்ரியில் எப்படி வந்து டீ தூள் வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்க? நீங்கள் காமிச்சதை அப்படியே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேலே இருந்து நம்ம பார்த்துருந்தோம், நம்ம வீடியோவில் ஃபஸ்ட் பண்ணியிருந்தோம், நம்ம பார்த்தோம் சரிங்களா. இன்றைக்கி வர்ற இந்த கிளைமேட்டுக்கு வந்து அன்னன்னைக்கு வர்ற இலையை அன்னன்னைக்கு ப்ராசஸ் பண்ணிடணும். இல்லைன்னா ஒரு நாள் பெண்டிங் ஆச்சுன்னா அந்த லீஃப் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அதில் ஜூஸே இருக்காது. நம்ம ஜூஸ் இருக்கிற மாதிரியே தான் நம்ம எடுக்கணும், ப்ராசஸ்க்கு எடுக்கணும். அப்போ அந்த ஜூஸ் இருக்கும்போது தான் நம்மளுக்கு டீ கிடைக்கும் சரிங்களா. ட்ரை ஆச்சுன்னா அந்த வெறும் சருகு மாதிரி இலையில வந்து நம்மளுக்கு டீ கிடைக்காது சரிங்களா. அன்னன்னைக்கு உண்டான இலையை அன்னன்னைக்கு ப்ராசஸ் பண்ணி எடுத்துடணும் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம கீழே இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம அந்த ரோட்டர் வேன் மேலே நம்ம லீஃப் கன்வரெல்லாம் பார்த்தோம். அதில் வந்து நமக்கு அந்த எல்லாமே அந்த கொடிங்க எதெல்லாமே இருந்துச்சுன்னா எல்லாமே கிளியர் பண்ணி தான் நமக்கு இலை மட்டும்தான் நமக்கு கீழே விழுவோம். கீழே விழுகும் அந்த ரோட்டர் வேனில் விழுகும்போது நம்ம கீழே வந்து அது கட் பண்ணி கொடுப்போம். அதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும், ஃபஸ்ட் கட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த்துன்னு இருக்கும். அதில் போக போக கட்டிங் வந்து நல்லா இறுக்கி கொடுக்கும்போது நம்ம வந்து அந்த க்ரஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற கட்டிங் வந்து டிசார்ஜில் இருக்காது. ஏன்னா வந்து டிசார்ஜில் வந்து நம்மளுக்கு மாவு பேசுகிற மாதிரி இருந்திருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம சப்பாத்திக்கு நம்ம மாவு பேசுகிறோம், இப்போ எந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் அந்த சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு அங்கே வந்துடும் சரிங்களா. அதுலேயும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்க்குற மாய்ஸர் வந்து நம்ம டிசார்ஜ் கட்லேயும் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம சிஎஃப்எம்லேயும் வந்து நம்ம பார்க்கணும் சரிங்களா. அந்த கூகியில் உருண்டு இப்போ நார்மலாக போகிற டூல் வந்து கூகி போனோன்னே நமக்கு அந்த பால் டைப்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஎஃப்எம் ஸ்டேஜ் விழுகும்போது அங்கேயும் நம்ம மாய்ச்சர் செக் பண்ணுறோம். அந்த மாய்ச்சர் வந்து நம்மளுக்கு டிசார்ஜில் அந்த பேக்கிங் ஆகிற ஸ்டேஜ் வருது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் அந்த கன்வேருக்கு விழுகும்போது அந்த மாய்ச்சர் இருக்கும் சரிங்களா. அந்த ஏரியாவே முழுக்க கொஞ்சம் சில்னஸ் கோல்டு ஏரியாவில் தான் இருக்கும், கோல்டாகவே தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ரையர் பொசிஷனில் வரும். ட்ரையருக்கு வரும்போது இந்த டீ வேகும்போது நம்மளுக்கு அந்த ஃபைபரெல்லாம் பறக்கும் சரிங்களா. அந்த ஃபைபரெல்லாம் பறக்கிறது வந்து அது செப்பரேட்டாக சைக்ளோன் ஃபேன்னு சொல்லுவாங்க. அதை உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு தனியாக எடுத்து கொடுத்துரும். நம்மளுக்கு டீ மட்டும்தான் நம்மளுக்கு இதில் வரும். இதில் வரும்போது இந்த ஃபைப்ரோமெண்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஃபைப்ரோமெண்ட்டில் வந்து என்ன ஆகுனா அந்த க்ளீன் பண்ணி அந்த என்ன குவான்டிட்டி எடுக்கிறோமோ அந்த குவான்டிட்டிக்கு உண்டான பின்னுக்கு லோட் ஆகும். அது பின்னு லோட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஜல்லடை அந்த ஒவ்வொரு கிரேடும் எப்படி ஆர்டி, பிடி, எஸ்ஆர்டி,
பிஓபிஎல் அந்த மாதிரி கிரேடு வரும். அந்தந்த கிரேடுக்கு உண்டான பின்னில் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். அது வந்து கம்மின்னா ஒரு 9 மூட்டை 8 மூட்டை அந்த அளவுக்கு ஆகும்போது தான் நம்ம வந்து எடுப்போம். ஏன்னா வந்து 5 மூட்டை 4 மூட்டை 3 மூட்டைன்னெல்லாம் நாங்கள் பேக்கிங் பண்ண மாட்டோம். எதனாலன்னா ஒரு குவான்டிட்டி ஒரு 9 மூட்டை ஒரு லாட் வந்து 9 மூட்டைன்னா 9 மூட்டைக்கு ஒரே மாதிரி இருக்கணும் தூள். இப்போ நான் 2 மூட்டை 3 மூட்டைன்னு பேக் பண்ணேன்னா என்ன ஆயிரும்னா டிஃப்ரென்ஸ் ஆயிடும். டீ வந்து ஒரே மாதிரி ப்ராசஸ்க்கு வந்துச்சுன்னா ஓகே. சப்போஸ் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னா ஒரு டைம் இப்போ காலையில் வர்ற அந்த டீக்கும் இப்போ வர்ற டீக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். எதனாலன்னா நம்ம அங்கே வந்து வெயில் அதிகமாக இருக்கும், அப்போ வந்து ஃபெர்மெட்டிங் அதிகமாக இருக்கும், காலையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ஈவினிங்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து அதை வந்து நம்ம கரெக்டான இதை பார்க்குறது தான் எங்களுடைய வேலை. சரிங்களா? அதை பார்த்து நாங்கள் கரெக்டாக இந்த டியூல் கலர் வராமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் வரணும் டீ. சரிங்களா? அதுக்காக தான் நாங்கள் அந்த 2 பேக்கு 3 பேக்குன்னு தனித்தனியாக பேக் பண்ண மாட்டோம். குவான்டிட்டி ஒரு லாட் 9 மூட்டை ஆகுதா 9 மூட்டைக்கு பேக் பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம அங்கே போவோம், அங்கே பையர்ஸ் எடுக்கும் போது கூட இந்த சாம்பிள் எடுப்பாங்க. சாம்பிள் எடுக்கும் போது கூட எல்லாமே ஒரே மாதிரி இருக்கான்னு பார்ப்பாங்க. சரிங்களா? சப்போஸ் மாறிச்சுன்னா கூட ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகும், டவுன் ஆகும், எல்லாமே ப்ராப்ளம் இருக்கும். அதனால் வந்து நாங்கள் இங்கே வந்து ப்ராசஸ் வந்து நாங்கள் கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன கிரேடு நம்ம பேக் பண்ணுறோமோ அதுக்குண்டான கிரேட் பேக் பண்ணும்போது கரெக்டான ஃபீடிங்கில் கரெக்டான அளவில் எல்லாமே பார்த்துக்கணும், நாங்கள் செக் பண்ணிக்கணும். அப்பப்போ நாங்கள் அந்த தூள் வந்து இப்போது பேக்கிங்கில் பின்னில் லோட் ஆகும்போது அதை நம்ம எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்தது இல்லாமல் கரெக்டாக இருக்கா, ஸ்ட்ரக் ஃபைபர் இருக்கா, எல்லாம் கட்டிங் கரெக்டாக இருக்கா, எல்லாமே நாங்கள் செக் பண்ணோம். செக் பண்ணி தான் நாங்கள் அதுக்கப்புறம் வெயிட் போடுவாங்க. வெயிட் போட்டு எந்த மந்த்து எந்த இயரு என்னெல்லாம் மென்ஷன் பண்ணி அடுத்த லோடுக்கு இப்போ நீங்கள் காலைல கூட பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பீங்க. அது இப்போ லோடு போயிருக்கு. எங்கே போச்சு? அது வந்து காரமடை குடோன்னு போயிடும். சரிங்களா? அங்கே வந்து நம்ம ஆக்ஷன் பையர்ஸ் வந்து ஆக்ஷனில் எடுத்துக்குவாங்க. எல்லாமே ஆக்ஷன் தான். இதில் வந்து நம்ம இப்போ தனியாக இதெல்லாம் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம போகணுன்னா அந்த பையர் இதுக்கு வந்து நம்ம மெம்பராக இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம வந்து அந்த ஆக்ஷனுக்கே விடுவாங்க. இப்போ நம்ம லோக்கல்லே எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வர்றீங்க, இப்போ நீங்கள் டீ நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் எடுக்கிறீங்க, எடுக்கும்போது நீங்கள் பல்காகவே எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாமே ப்ரூஃப் எல்லாமே அந்த கேட் பாஸ் எல்லாமே நீங்கள் கொண்டு போகிறதுக்கு உண்டான ஃபார்மல்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதில் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இன்னை வரைக்கும் எல்லாம் எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒன்ஸ் எனக்கு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அதுவும் எனக்கு இன்னும் நிறையா கால் ஒன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம டூல் வந்து நல்லா போயிட்டுருக்கு. அதனால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. தீபிகா டீ ஃபேக்ட்ரியில் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க? நாங்கள் 18 வருஷம் ஆயிடுச்சு. என்னென்ன வேலை செய்கிறீங்க? நாங்கள் பேக்கிங் பண்ணுவோம், அங்கே ஃபைவர்மெண்ட்டில் நிற்போம், ஜலடை பார்த்துக்குவோம், எல்லா வேலையும் தெரியும். எல்லா வேலையும் செய்வீங்களா? ஓகே. இப்போ நீங்கள் இந்த மூட்டை இருக்குது, இது எத்தனை கிலோ மூட்டைங்கம்மா? இது 35 கிலோ. எவ்வளோங்க? 35. என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் வேலை செய்கிறீங்க? அது நம்ம காலையில் 8 மணிக்கு வருவோம். எங்களுக்கு வீட்டில் வேலை இல்லைன்னா 8 மணி வரைக்கும் செய்வோம். வேலை இருந்தால் 6 மணிக்கு போயிடுவீங்க. ஓகே. நைட்டு ஷிஃப்ட் இருக்குங்களா? டே ஷிஃப்ட் மட்டும்? நைட்டு ஷிஃப்ட்டு நான் செய்ய மாட்டேன். செய்கிறவங்க டேவும் செய்வாங்க, நைட்டும் செய்வாங்க. இப்போ வந்து டே மட்டும்தான். ஓ. உங்களுக்கு சலிப்பு எதுவும் தட்டலைங்களா இத்தனை வருஷமா வேலை செய்யறதுனால? அப்படியெல்லாம் இல்லை, எங்களுக்கு ஜாலியாக தான் இருக்குது. ஜாலியாக தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாகவும் இருக்குங்களா? ஃப்ரீயாக இருக்கோம். எங்களுக்கு வந்து எங்கள் முதலாளி நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. நம்மளோட கம்பெனியோட ப்ராடக்ட் தான். சரி, இங்க இது வந்து எவ்வளவு கிலோங்க? இது வந்து கிலோ வந்து 280 ரூபாய் வரும். கிலோ 280. ஓகே. சரிங்களா? இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சரிங்களா? 2 லீஃப் பட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த லீஃபுடைய இந்த லீஃப். சரிங்களா? இது வந்து செகண்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி வந்து இது வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து இந்த ஹோட்டல் பிளண்ட். ஹோட்டல் பிளண்டுன்னா நம்ம டீ கடைங்களுக்குலாம் யூஸ் ஆகும். இது வந்து நம்ம வீட்டுக்கு 1 கிலோ வந்து கொடுக்கறது இல்ல, அரை கிலோ தான். அரை கிலோ தான். 1/2 கிலோ நீங்க பேக் பண்ணி வந்து இப்போ வந்து சப்போஸ் இங்க இருந்து நம்ம வாங்கிட்டு போறாங்க, வாங்கிட்டு போயிட்டு அவங்களே கீழே ஒரு ஷாப் வச்சிருப்பாங்கன்னு அவங்க வந்து சேல் பண்றதுக்கு அப்ப வந்து இந்த 1/4 kg half kg உங்களுக்கு கரெக்டா இருக்கும். half kg கரெக்டா இருக்கும். என் பேர் ராமு. ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் சாந்தி ராமுன்னா தான் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சாந்திங்கிறது எதனால் வந்துச்சுன்னா, ஒரு தேயிலை தொழிற்சாலையில் கோத்தகிரியில் மிக பிரபலமான ஒரு தேயிலை தொழிற்சாலை உச்சிகோடர் என்றவருடைய ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியினுடைய பேர் வந்து சாந்தி டீ இண்டஸ்ட்ரி. அந்த சாந்தி டீ இண்டஸ்ட்ரியில் வந்து நான் கடந்த ஒரு 35 வருஷமாக அங்கே வேலை பார்த்ததுனால சாந்திங்கிற அந்த பேரை எனக்கு வந்து அடைமொழியாக வச்சுட்டாங்க. டீ ஃபேக்ட்ரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏறத்தாழ ஒரு 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் நான் டீ ஃபேக்ட்ரி வாங்கி
6ல் டீ ஃபேக்ட்ரி வாங்கியிருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து இப்போ 3 ஃபேக்ட்ரி, மொத்தம் எனக்கு இப்போ 3 ஃபேக்ட்ரி இருக்குது. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அரவேணு பக்கத்தில் ஜக்கனாரேங்கிற ஒரு ஊர், ஆடுபிட்டுங்கிற ஒரு ஊரில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அதுக்கு பின்னாடி குன்னூர் தாலுக்காவில் ஆறுகுச்சிங்கிற இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. பொதுவாக வந்து இது ஸ்மால் குரோவர்ஸ் டீ இண்டஸ்ட்ரி. ஸ்மால் குரோவர்ஸ் சின்ன சின்ன தோட்டம் வச்சுருக்கிறாங்க. 50 சென்ட்டு, 5 சென்ட்டு, 3 சென்ட்டு, 1 ஏக்கரா, 2 ஏக்கரா, 5 ஏக்கரா, 10 ஏக்கரா அந்த மாதிரி வச்சவங்ககிட்ட தான் நம்ம இலையை வாங்கி டீயை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து பப்ளிக் ஆக்ஷனுக்கு அனுப்புகிறோம். டீயில் வந்து நம்ம வந்து இப்போ சிடிசி டீங்க, ஆர்த்தடாக்ஸ் அது இதுன்ட்டு இருக்குது. பட் இங்கே வந்து நம்ம சிடிசி மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்த்தடாக்ஸ் அந்த யூனிட் வேறு, டோட்டலாகவே அந்த மிஷினரிஸ் எல்லாமே வேறுங்க. ஒன்லி சிடிசி மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். சார், இப்போது டீ ஃபேக்ட்ரியில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அந்த டீ தூளை வந்து எங்கெங்கே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம இது இப்போ டைரெக்டாக எக்ஸ்போர்ட்டுன்ட்டு டைரெக்டாக இது பண்ணல. நம்ம வந்து குன்னூர், கோயம்புத்தூர், கொச்சின் 3 வந்து நம்ம கவர்மெண்ட் ஆக்ஷன் சென்டர் இருக்குங்க. கவர்மெண்ட் ஆக்ஷன் சென்டர் தான் நம்ம மெயின் அனுப்புகிறோம். இம்போர்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க இந்தியா? ஆமாம், இல்லை இங்கேருந்து கொடுக்குறது. பட் இங்கேருந்து வாங்குறவங்க வந்து பண்ணுறாங்க. பட் நம்ம டைரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணல. ப்ளஸ் வந்து நம்ம 2 ஸ்டால் இருக்குது. நம்ம கேம்பஸில் ஒன்று இருக்குது, ப்ளஸ் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் அரவேணு ஸ்டால் அங்கே 2 இருக்குது. ஓகே, அதில் வந்து வாங்குறவங்க வாங்கிட்டு இது பண்ணுறாங்க. எங்கள் எல்லா இடத்துக்கும் கொரியர் ப்ளஸ் எங்களுக்கு போகணும் போயிட்டுருக்கோம். ஓகே சார், நம்ம டீ ஃபேக்ட்ரியில் வந்துட்டு எங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வேணும். நாங்கள் வந்து தனியாக வந்து டீ தூள் வந்து வீட்டளவில் சேல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கடை வைக்கணும், சமயம் எங்கள் கடைகளுக்கு வந்து டீ தூள் வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கான்டாக்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக. ஓகே, அப்படி தான் போயிட்டு இருக்குங்க. இப்போ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டீ ஷாப்புக்கு போகிறவங்களும் கேட்குறாங்க, ப்ளஸ் வீடுகளுக்கும் இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு நம்ம இது ஹோல்சேலில் வாங்குறோம். அவங்க ப்ரைஸ்க்கு வந்து கன்சிடரேஷன் இருக்கும். அங்கேருந்து வந்து அவங்க ரேட்டை பற்றி இது கொடுத்தோம். ஸோ நம்ம டீ ஃபேக்ட்ரி எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க எக்ஸாக்டாக? லொக்கேட் மீன்ஸ் இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி ரோட்டில், கோத்தகிரிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் கீழே கொட்டக்கம்பை அந்த பஸ் ஸ்டாப் இருக்குங்க. பஸ் ஸ்டாப் ப்ளஸ் அந்த வில்லேஜ்னு சொல்லுவாங்க. அதனால் மெயின் இதில் இருக்கு. மெயின் பஸ் ஸ்டாப் நியர் பஸ் ஸ்டாப். ஓகே, நம்மளுடைய டீ ஃபேக்ட்ரி கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். 94-862-41575. வந்து சிவாரும் டிவியில் தீபிகா டீ ஃபேக்ட்ரியில் எப்படி வந்து டீ தூள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். தொடர்ந்து நம்ம சேனலை காண விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.